அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி, 1/2 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 kg பிரியாணிக்கு நம்ம 50 கிராம் நெய் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 100 மில்லிகிராம் கடல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். செக்கில் ஆட்டின எண்ணெயும் நல்லா சேர்த்துக்கோங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் லம்ப இலை கிடச்சா கண்டிப்பாக போடுங்க, பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். பிரியாணி இலைன்னு கேட்டு பாருங்கள், கிடைக்கும். அப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆரம்பத்திலே நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா பிரியாணியோட நல்லா வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கிரும், நல்லா பொன்னிறமாக சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கிரும். பிரியாணிக்கு தேவையே நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்தா நல்லா நம்மளுக்கு நிறமாக இருக்கும் பிரியாணி. கலர் பவுடர்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை, எண்ணெயிலே சேர்த்தோன்னா நல்ல நிறமாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு முக்கியமே நல்லா பொறுமையாக வதக்கி நம்ம செய்யணும். 1/2 கப்பு தயிர், கட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg கறி சேர்த்தா தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே கறியை நல்லா வேக வைக்கும் போது ஒரு பக்கம் தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்து அடுத்த அடுப்பில் நம்ம கொதிக்க வச்சிடலாம். பிரியாணியில் நம்ம கறி வேகும் போது நம்ம பச்சை தண்ணியை நம்ம ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி ஊற்றுறது தான் நல்லது. சீக்கிரம் நம்மளுக்கு கொதி வந்துடும், பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுட வச்ச தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். நம்ம சுடு தண்ணி ஊற்றுறனால உடனே நம்மளுக்கு கொதி வந்துடும். கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. தண்ணி ஊற்றின உடனே நம்மளுக்கு சுடு தண்ணி தானே ஊற்றிருக்கோம், உடனே நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு நல்லா நம்மளுக்கு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பழைய தோசைக்கல்லை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு மூடி மேலே வெயிட் வச்சு 20 மினிட்ஸ் நம்ம நல்லா தம் போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா நல்லா சூப்பராக உதிரியாக நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். நம்ம பிரியாணி மசாலா நம்ம எதுவுமே சேர்க்கலை, வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அது மட்டும் சேர்த்தாலே போதும், நல்லாயிருக்கும். கடைத்தூள்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை. நம்ம வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் போட்டு பிரியாணி செஞ்சாலே போதும். நல்லா வாசமாக எண்ணெய் நெய்லாம் நம்ம நல்லா ஊற்றினாலே பிரியாணி நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது பக்கத்து வீட்டிலேருந்து ஹைதராபாத் பிரியாணி கொடுத்துட்டாங்க. அது நாங்கள் செஞ்ச பிரியாணி சிக்கன் 65 வச்சு நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். இங்கே என் பையனை பாருங்கள் என்ன அலப்பறை பண்ணுறாரு. இந்த காரை வச்சு உட்காந்து ஓட்டவே மாட்டார், எந்திரிச்சு நின்று அதில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவார். கோழி வளர்க்குறாரு, அந்த கோழியை பிடிக்க என்ன கஷ்டப்படுறாரு பாருங்கள். அந்த கோழியை கையில் தூக்கிட்டாரு, எப்போவும் அந்த கோழியோடே தான் இருப்பார். கோழியை விரட்டுறாங்க பாருங்கள். கோழி அவர்கிட்ட தப்பிச்சு ஓடுது. அந்த கோழியை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம், நமக்கு அதை க்ளீன் பண்ணக்குள்ளே கஷ்டமாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோன்னா பிள்ளைங்க ஃபோன்லாம் பார்க்காம இருப்பாங்க, அவங்களும் ஹாப்பியாக அது கூட விளையாண்டுட்ருப்பாங்க. அதில் ஒரு சர்மா நகருக்கு எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வீட்டில் டாய்ஸ்லாம் வச்சு என் பையன் விளையாண்டுட்ருக்காரு. சின்னம்மா வீட்டில் நாங்கள் வந்தோன்னே உடனே சூடாக வடை, உளுந்த வடை, போண்டாலாம் செஞ்சாங்க. நாங்கள் வர்றோன்றோன்னா அவங்க எல்லாம் டேஸ்டியாக அவங்க செஞ்சுருந்தாங்க எல்லாமே.
இது எங்கள் சின்னம்மா வீட்டு கிச்சன் இது. அவங்க நல்லா மொறு மொறுன்னு உளுந்த வடை. அவங்க நான் மாடுலர் கிச்சன் தான். ஆனால் சூப்பராக அவங்க வச்சுருப்பாங்க கிச்சனை. நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க கிச்சனை. பாருங்கள் எங்கள் சின்னம்மா வீட்டு கிச்சன். அவங்க வீட்டில் வடை, போண்டா, சமோசாலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். அங்கேருந்து டெசி குப்பாங்கிற ஒரு ஹோட்டலுக்கு அங்கேருந்து போயிருந்தோம். அங்கே போய் பிள்ளைங்களுக்கு வந்து பாப்கார்ன் சிக்கனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கி கொடுத்தேன். என் பிள்ளை நல்லா பிரியமாக சாப்பிட்டான். அன்றைக்கி சண்டே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். என் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.